ஒரு அரசியல்வாதியோட வாரிசு அரசியல்வாதியா ஆகிறப்போ வராத அசிங்கம் வெக்கம் திருடனோட மக திருடன் ஆகிறப்போ ஏண்டா வரணும்? சொல்லு உசுருக்கு விலை என்ன சாமி. ஹலோ பீபாஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கட்டா குஸ்தி 2. இது முதல் பாகத்துடைய கண்டினியூஷனாகத்தான் இந்த கதை ஆரம்பிக்குது. முதல் பாகம் ஏற்கனவே ஒரு சூப்பர் ஹிட் நமக்கு தெரியும். இப்போ அந்த கதை, அதில் வரக்கூடிய கதையாகட்டும் கதாபாத்திரமாகட்டும் எல்லாம் எங்கே போய் கடைசியாக முடியுதோ அதுக்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த பாகமாக சித்தரிச்சிருக்காரு இயக்குனர். அதனால் இதுக்குள்ளே என்னென்ன கதை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, அது நீங்கள் படமாக பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. முதல் பாகத்தை இயக்குன செல்லா ஐயாவு அவரே தான் இந்த பாகத்தையும் இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த பாகத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஓரளவுக்கு சென்டிமெண்ட்டாகவும் செகண்ட் ஹாஃப் அவுட் அண்ட் அவுட் காமெடியாகவும் செட் அவுட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக ஜனரஞ்சமாக ஒரு படமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்காப்புல. அதுலேயும் ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் எங்கள் புருஷ முண்டாட்டிக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்படின்னா மூணாவது மனுஷன் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க, தலையிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள் பேசுனதாகட்டும். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது வேலைக்கு போகிற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு வேலை தான். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவங்கள பேசாதீங்க அப்படின்னு பேசின விஷயமாகட்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய ஆசைகளை தேவையில்லாமல் பிள்ளைகிட்ட போய் திணிக்காதீங்க. அவங்களுக்கு எது ஆசைப்படுறாங்களோ, எது வருது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையே அவங்கள சூஸ் பண்ண அலோவ் பண்ணுங்க அப்படின்னு பேசின விஷயமாகட்டும்னு ஒரு சில விஷயங்களை ரம்முன்னு குத்தி ரொம்ப ப்ரீச்சியாக பேச வேண்டிய விஷயங்களை அந்தந்த காட்சிகளில் அழகாக ஒரு சில வசனங்கள்லேயே ரொம்ப இம்பேக்டை கொடுக்குற அளவுக்கு அழகாக கன்வே பண்ணிடுச்சு இந்த டீமை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுவும் அந்த குட்டி பொண்ணு ஜாரா முனிஷ்காந்தை பார்த்து தெரியுது, பார்த்தாலே தெரியுது உளி படவே இல்லைன்னு அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும். ஒரு கோட்ரூம் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது செகண்ட் ஹாஃபில். அதில் கருணாஸ் திடீர்னு ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பாப்பில். அந்த விஷயமாகட்டும். பிரசன்ன பாலச்சந்திரன் எதையோ வாதாட வந்துவிட்டு கடைசியில் இந்த தீர்ப்பை கொடுங்க மயிலாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் கேட்ட மயிலாட் அப்படிம்பாரு. அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஈவன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் யோகி பாபு பண்ணுற ஒரு சில அட்ராசிட்டி ஆகட்டும். யோகி பாபு ஒரு சில இடங்களில் ஒரு சில படங்களில் தான் அவருடைய காமெடி கணக்கிச்சதமாக உட்காரும். இந்த படத்தில் தேவையான விஷயத்தை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காப்புல அவர். இந்த மாதிரி ஒரு சில காமெடி சீக்வன்ஸஸ் செம்மையாக கொண்டு வந்திருந்தாங்க. நான் சாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன், நிறைய அங்கங்கே இருக்குது செகண்ட் ஹாஃப் முழுக்கவே. அதே மாதிரி இந்த படத்துடைய பலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் விஷ்ணு விஷால், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமி, மூணாவது அந்த குட்டி பொண்ணு ஜாரா. மூணு பேரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்தாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. ஒரு ஹீரோவாக, அது நான் மாஸ் ஹீரோவாக 60 பேர்த்தை அடித்து ஏரில் தான் பறக்க விடுவேன் அப்படின்னு இல்லாமல், கதாநாயகனாக இல்லாமல் அந்த கதையின் நாயகனாக என்ன தேவையோ அந்த மீட்டரில் நேர்த்தியாக நீட்டாக பண்ணியிருந்தார் விஷ்ணு விஷால். இந்த 3 பேர் போக இதில் மோக்ஷாவாகட்டும், கருணாசு, முனிஷ்காந்த், காளி வெங்கட், யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டதுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. இதில் ட்ரெய்லர் கட்லையே நீங்கள் யோகி பாபுவும் ரம்யா கிருஷ்ணனும் ரிவீல் பண்ணியிருக்க தேவையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா படமாக பார்க்கும்போது அந்த 2 பேர் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸு ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் தான், ஒரு நல்ல பேக்கேஜ் தான். அது தேவையில்லாமல் எதுக்கு ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் நம்மளும் இங்கே ட்ரெய்லர்லேயே வந்துருச்சு, அப்புறம் அதை மறைச்சு பேச அப்படிங்கிறனால தான் சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லாட்டினா அவங்க 2 பேருடைய அந்த கேமியோஸுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்தில். இதுபோக நம்ம கில்லி படத்தில் வரக்கூடிய அந்த அப்படி போடு பாட்டை ஒரு இடத்துல செம்மையாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சர்ப்ரைசிங்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. தேட்டரே ஒரே குதூகலப்பட்டுச்சு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து போகும்போது. நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்குது, நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் பல விஷயங்கள் இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இது ஒரு மாதிரி கொஞ்சம் காமெடி கலந்த படம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ரொம்ப லாஜிக்கலாக பார்க்க மாட்டோம். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நான் கூட்டி போயிருக்கிறது மாப் போடுறதெல்லாம் எவன் ஃபோட்டோ எடுத்து இப்படி கடைசியாக ரீல்ஸாக போட்டு வைரலாக்கி விட்டான்னு தெரிலங்க அப்படின்னு விஷ்ணு விஷால் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம மாப்பு போடுறதையோ நம்ம பாத்திரங்களை வருதே எவன் அதிகபட்சம் பாத்திரம் போகிறேன். அந்த முன்னாடி டோரை திறந்தால் ஆப்போசிட்டில் ஒரு வீடு தான் இருக்குது, வேறு எவனும் நம்மளை செக் வைக்கணும் அப்படின்னு சுத்த போகிறதே கிடையாது. அதனால் அது எப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது ஏன் அப்படி தெரியாதுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம இந்த படத்தில் ஒரு டீச்சர் கதாபாத்திரம் ஒன்று வரும். நாட்டாம படத்தில் வர்ற அந்த டீச்சரே பரவாயில்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு பசங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற தப்பு கிடையாது. அதுக்காக பசங்களோட அப்பாவோட கழுத்தை பிடிச்சி தொங்கி பாட்டுக்கு ஆடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்க தேவையில்லையோ, கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த கதாபாத்திரத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல். அது ஃபன்ஃபில்டாக ஒரு சில விஷயங்களை வச்சு ஒரு சில கதாபாத்திரங்கள் அந்த டான்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட காட்சிங்கிறது நமக்கு புரியுது. பட் இருந்தாலும்
அந்த டீச்சருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு வரத்தான் செய்யுது. மொத்தமாக உங்களுக்கு இந்த கட்டா குஸ்தி இருக்குல்ல முதல் பாகம் அது பிடிச்சது அப்படின்னா இந்த கட்டா குஸ்தி 2வும் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃபன்ஃபில்டான என்டர்டைனர் தான். என்கிட்ட கேட்டால் தியேட்டர்ஸ்லேயே இந்த படம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்த பொறுத்தளவுக்கு இந்த படம் யூ-சர்டிஃபைடு படம். ஆனால் ஒரு சில டபுள் மீனிங் டைலாக்ஸ் அங்கங்கே லைட்டாக சொல்லி தான் வச்சுருக்காங்க. மினிமம் ஒரு UA 13+ அது கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். எதுவும் விரசமாக அப்படி இப்படியெல்லாம் எந்த ஒரு காட்சி அமைப்பு பெருசாக இல்லை. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.